வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு கூட்டணி குறித்து மற்ற கட்சிகளுடன் தொடர்ந்து அதிமுக பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் அமைச்சர் தங்க தமிழ் சந்தித்து தீவிர ஆலோசனை. திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு அண்ணா அறிவாலயத்தில் இன்று அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கும் மக்களவைத் தேர்தல் அட்டவணை வெளியாக வாய்ப்பு. நாடு முழுவதும் 9 கட்டங்களாக நடத்தி மே மாதம் 2வது வாரத்தில் முடிவுகள் அறிவிக்க ஏற்பாடு. ட்விட்டர் பக்கத்தில் காக்கையின் படங்களை மீண்டும் பதிவிட்ட கிரண்பேடி. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியின் போராட்டத்தை கிண்டல் செய்யும் விதமாக கருத்து பெரும் சர்ச்சை. ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை 24ஆம் தேதி துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர். 28ஆம் தேதிக்குள் 60 லட்சம் பேரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் தங்கமணி சந்தித்து விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் அதிமுக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் அதிமுக தலைமையில் இதுவரை அமைந்துள்ள கூட்டணியில் பாமகவுக்கு 7 இடங்களும், பாஜகவுக்கு 5 இடங்களும், புதிய நீதி கட்சி, ஐஜேகே மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் என ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமாக சார்பாக 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று காலை முதல் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தங்கமணியுடன் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், MC சம்பத் உள்ளிட்டோரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் தங்கமணி சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விளக்கம் அளித்தார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை தேமுதிக கேட்பதால் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்பை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் சுதீஷ் ஆலோசனை நடத்தி வருகிறார். திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பற்றிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. பாஜக, பாமகவுடன் அதிமுக நேற்று கூட்டணி உறுதியான நிலையில் தொகுதி பங்கீட்டையும் உடனே அறிவித்தது. இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியும் ராகுல் காந்தியை சந்தித்து நீண்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, திமுக காங்கிரஸ் இடையே தாங்கள் எதிர்பார்த்ததை விட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார். இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பாமகவுக்கு 7 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் மீண்டும் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதிமுக நிர்வாகிகள் KP முனுசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பியூஷ் கோயலுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். சுமார் 2 மணி நேரமாக நீடித்த பேச்சுவார்த்தைக்கு பின் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் ACS-இன் புதிய நீதி கட்சியின் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளும் தலா 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும்
பாரதிய ஜனதா கட்சியும் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுக பாமக கூட்டணி குறித்து நந்தனத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் 7 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் எனவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நிமிடத்திற்கு நிமிடம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் ஒரே கட்சி திமுக தான் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைந்த விரக்தியில் ஸ்டாலின் கண்டபடி பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எவ்வளவுக்கு எவ்வளவு காங்கிரஸை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி ஒரு கேவலப்படுத்தியவர்கள். அப்படி கேவலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு அவர்களோட கூட்டணி என்றால் அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அது நியாயமா? எங்களை பொறுத்தவரை அதே போன்று மதவாதத்தை நாங்கள் எந்த விதத்தில் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி யார் பிஜேபியோட கூட்டணி வச்சது? யார் வச்சது? அன்னைக்கு 99 இதே திமுக தானே பிஜேபியோட கூட்டணி வச்சது. அப்போ அது தெரியலையா சந்தர்ப்பம் சொல்லிட்டு? எனவே நிமிடத்துக்கு நிமிடம் கொள்கை நிறத்தை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கின்ற ஒரு திறமை மிக்கவர்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்வது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடாது. இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு மக்கள் நல கூட்டணி, இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. எனவே இந்த கூட்டணி அமைந்தது வயிற்றெரிச்சல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஒரு தலைவர் என்றால் ஒரு நாகரிகமான சொற்களை பயன்படுத்த வேண்டும். வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, மானம் இல்லை, இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சாது. அதே பாணியில் நாங்கள் திருப்பி அடிக்க முடியும். ஆனால் நாகரிகமானவர்கள் நாங்கள். எனவே மக்களை பொறுத்தவரை இறுதி எஜமானர்கள். எனவே மக்கள் தீர்மானிப்பார்கள். மக்கள் தீர்மானிக்கின்ற சக்தி என்று சொன்னால் அது எங்களுடைய கூட்டணி தான் நிச்சயமாக அவர்கள் தீர்மானிப்பார்கள். திராவிட கட்சிகள் மீது கடும் விமர்சனத்தை முன்வைத்த பாமக ஏன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது என்பது கேள்விக்குறியாக உள்ளதென திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். டெல்லியிலிருந்து திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய கனிமொழி, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். எத்தனை பேர் அந்த கூட்டணியில இணைந்தாலும் பாமகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ யார் பூமாலை யார் குரங்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதை பற்றி அவங்கள தான் கேட்கணும். எப்படி இவ்வளவு விமர்சனத்துக்கு பிறகு அவங்களோடய போய் கூட்டணியில் இணைந்தார்கள் அப்படின்ற கேள்வி, திராவிட கட்சிகளில் எதிர்த்து இவ்வளவு பேசியவர்கள் எப்படி அவங்களோட போய் கூட்டணியில் இணைந்தார்கள்னு நீங்கள் தான் அவங்கள கேட்கணும். டெல்லியிலேருந்து யாராவது தளபதி அவர்களை சந்தித்து கூட்டணி நிச்சயமாக கையெழுத்தாகும். பயத்தின் காரணமாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சஞ்சய் தத் விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிமுக மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த பாமகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். is because of attachment or because of fear which the BJP is putting on the smaller parties to force them to ally with them. People are asking these questions. But in the past 2
வரும் கல்வியாண்டு முதல் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த அனைவருக்கும் நிச்சயம் வேலைவாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், மக்களவைத் தேர்தலுக்காக தற்போது வலுவான கூட்டணியை அதிமுக அமைத்து வருவதாகவும், தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வரும் கல்வியாண்டு முதல் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த அனைவருக்கும் நிச்சயம் வேலை வாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மக்கள் சக்தி அதிமுகவிடம் உள்ளதை அறிந்துதான் பாமக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும், ஊராட்சி சபை கூட்டம் மூலம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் நாடகம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். திரு மோடி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி அமைத்து அவர்கள் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். காலையில் திரு மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சியை நம்முடைய கூட்டணிக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் கழக தலைவரோடு இருந்து எங்கள் கூட்டணி அதிமுகத்தோடு இருந்து இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முடிவடைந்துள்ளதால் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் தேர்தல் அட்டவணை வெளியாக வாய்ப்புள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் தேதிகளை உள்ளடக்கிய அட்டவணை போன்ற முக்கியமான விஷயங்களை முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த விரிவான ஏற்பாடுகளை செய்து முடித்து தேர்தல் அட்டவணை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இறங்கியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்தியது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் அட்டவணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 9 கட்டங்களாக நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. மே மாதம் 2வது வாரத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கடந்த வாரம் கிரண்பேடி வெளியிட்ட காக்கை படங்கள் சர்ச்சையாக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று காலை மீண்டும் காக்கை படங்களை பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக ஆளுநர் மாளிகை முன் கருப்பு சட்டை அணிந்து 6 நாட்கள் தர்ணா போராட்டம் நடத்தினார். அப்போது தனது டுவிட்டர் பக்கத்தில் காக்கையின் படங்களை பதிவிட்ட கிரண்பேடி, காக்கை யோகா, தர்ணா போராட்டம் யோகா ஆகுமா என்பன போன்ற கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார். இது கடும் சர்ச்சையாக்கப்பட்டது. நாராயணசாமியின் போராட்டத்தை கிண்டல் செய்யும் விதமாக கிரண்பேடி கருத்து பதிவிட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் தனது டுவிட்டர் பக்கத்தில் 2 காக்கைகள் மின்விசிறி மீது அமர்ந்திருப்பது போன்ற படங்களை அவர் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து காக்கையின் படங்களை கிரண்பேடி பதிவிட்டு வருவது பெரும் சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது. இந்தியா, சவுதி அரேபியா இடையே இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லி வந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அவரை நேரில் வரவேற்றார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோரை இளவரசர் சல்மான் இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடியையும் சந்திக்க உள்ள அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட உள்ளது. பல்வேறு துறைகளில் சவுதி அரேபியா முதலீடு குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தொண்டர்களின் உதவி இல்லாமல் தன்னால் மட்டுமே அதிசயத்தை நிகழ்த்திவிட முடியாது என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலுக்காக நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் சூறாவளி பிரச்சாரத்தை துவக்கியுள்ளன. காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்த பிரியங்கா காந்தியும் அரசியல் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி பந்தேல்கண்டில் தொண்டர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சியை பலப்படுத்துவதற்கு தொண்டர்களாகிய உங்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். வெற்றி என்னும் பழத்தை சுவைக்க வாக்குச்சாவடி என்னும் வேர்கள்தான் முக்கியம் என்பதால் வாக்குச்சாவடி அளவில் கட்சியின் பலத்தை கூட்ட தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தனியாக தன்னால் அதிசயத்தை நிகழ்த்திவிட முடியாது என்றும் அவர் கூறினார். 11 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலாளர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நெல்லை மாநகர காவல் ஆணையராக பாஸ்கரன், தீயணைப்புத்துறை ADGP-யாக காந்திராஜன், மாநில மனித உரிமை DGP-யாக லட்சுமி பிரசாத் ஆகியோர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஊமனஞ்சேரி காவல் பயிற்சி மைய DIG-யாக மகேந்திரகுமார் ரத்தோர், வேலூர் DIG-யாக பாலகிருஷ்ணன், சென்னை கிழக்கு ஆணையராக வனிதா உட்பட 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. TNPL தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக அபேகுமார் கூடுதல் பொறுப்பை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கிறார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் இந்த மாத இறுதியில் தொடங்கும் என சட்டப்பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு தகுதியானவர்களை எப்படி கண்டறிய முடியும் என குழப்பம் நிலவி வந்தது. இதனை தெளிவுபடுத்திய வருவாய்த்துறை, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பட்டியல் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை துறையில் தயாராக இருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து அந்த பட்டியலை பெற்று நிதி ஒதுக்கியதும் 60 லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்தப்படும் என விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேரின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் சிறப்பு நிதி செலுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தன் மீது தொடரப்பட்ட வழக்கை பொய் வழக்கு என்பதை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக உள்ளதாக உதவி பேராசிரியர் முருகன் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற விவகாரத்தில் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் நிர்மலாதேவி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன், முன்னாள் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் முருகன், கருப்பசாமி ஆகியோருக்கு கடந்த 14ஆம் தேதி ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இருவரும் மதுரை மத்திய சிறையிலிருந்து இன்று காலை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முருகன், தம் மீது தொடரப்பட்ட வழக்கை பொய் வழக்கு என நிரூபிக்க தயாராக இருப்பதாக கூறினார். வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும். அப்பொழுது உங்களோடு எல்லா இதில் என்ன நடந்த உண்மை என்ன விவரத்தை உங்களிடம் தெரிவிப்பேன். 2019ஆம் ஆண்டின் மிகவும் பெரிதான வெளிச்சமான சூப்பர் நிலவை பல்வேறு நாட்டு மக்கள் கண்டு ரசித்தனர். கிரீஸ் நாட்டின் ஆர்டிமிடாவில் மலைகளின் பனிமூட்டத்திற்கு இடையே சூப்பர் நிலவு தோன்றியது. கடல் நீரின் மேற்பரப்பில் பிரதிபலித்த இந்த நிலவு வழக்கத்தை விட மிகவும் பெரிதாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டது. இதனை அந்நாட்டில் உள்ள ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். இதேபோல் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்போனிலும் சூப்பர் நிலவு பிரதிபலித்தது. அமெரிக்கா, யூரோப் உள்ளிட்ட நாடுகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகின்ற நேரத்தில் தோன்றியதால் இந்த நிலவு ஸ்னோமூன் எனவும் அழைக்கப்படுகிறது. வானில் தோன்றிய இந்த அழகான நிலவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதனிடையே ஸ்பெயின் நாட்டில் பாரம்பரிய காற்றாலைகளுக்கு மேலே சூப்பர் நிலவு தோன்றியது. பூமிக்கு மிக அருகில் வந்துள்ள இந்த நிலவின் அளவு வழக்கத்தை விட 15 முதல் 30% பெரிதாக காணப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.